வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இடும்பன் சுமந்த முதல் காவடி. வெற்றிவேலின் ரகசியத்தில் இது வித்தியாசமாக நோக்கப்படுகிறது. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஈசனும் பார்வதியும் முருகன் சென்ற வழியை பார்த்து கொண்டு மனம் கலங்கி போய் அமர்ந்திருந்தார்கள். அவர்களது கவலையை உணர்ந்த எல்லோரும் அகத்தியரை தான் தூது அனுப்பினார்கள். எதற்காக வருந்துகிறீர்கள்? முருகன் அவனது திறமையை நிரூபிக்கத்தானே போயிருக்கிறார். அவன் சிறுவனாக இருக்கிறானே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் போனாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் என்று பார்வதி தேவி வருத்தப்பட்டார். அகத்தியரும் உடனே, அன்னையே, அவர் உங்களை வெறுக்கவில்லை. அவருக்கு புரிந்திருக்கிறது தான் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளதான் அவர் தனியாக சென்றிருக்கிறார். நீங்கள் அவருடன் இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார். எந்த தாய்க்கு தான் குழந்தையை பிரிய மனம் வரும்? எனக்கு என் குழந்தையை பிரிய விருப்பமே இல்லை என்று சொல்லும் பொழுது, தேவி, எனக்கும் தான் குழந்தையை பிரிய மனமில்லை என்று ஈசனும் சொன்னார். சரி, நீங்கள் இருவரும், ஈசனே, நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த மலை அப்படியே சிவகிரியாக மாறிவிடட்டும். சக்தியே, நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த மலை சக்திகிரி என்ற மலையாக மாறிவிடுங்கள். நான் அவரை நிரந்தரமாக உங்களிடம் சேர்க்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை மலைகளாக மாற்றும்படி ஆணையிட்டார். ஈசன் அமர்ந்திருந்த இடம் சிவகிரியாகவும் சக்தி இருந்த இடம் சக்திகிரியாகவும் மாறிவிட்டது. 2 மலைகளையும் எப்படி கொண்டு போய் முருகனிடம் சேர்க்க முடியும்? அதற்கு யாராவது மிகப்பெரிய அசுரன் வேண்டும். அதற்கு சரியான ஆளாக இடும்பன் இருந்தான். அவனை பற்றி அகத்தியருக்கு நன்றாக தெரியும். அவன் சிறந்த சிவபக்தன். சிவன் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவன். அதோடு மட்டுமல்லாமல் அசுரர் குலத்தை சேர்ந்த சூரபத்மன், சிங்கமுகன் போன்ற அசுரர்களுக்கு வில்வித்தை, போர் பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். அவனை அழைத்து கொண்டு வந்துவிட்டார். இடும்பா, உன்னுடைய ஆசை எத்தனையோ ஈசனிடம் கேட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய். அவரது ஆசை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு ஈசனையும் பிடிக்கும், முருகனையும் பிடிக்கும். உனக்கு தான் இது சரியான வேலை. பிரம்ம தண்டினை தடியாக எடுத்துக்கொள். ஆதிசேஷனை கயிறாக மாற்றி 2 மலைகளையும் அதில் கட்டி மலைகளை காவடி போல் தூக்கி கொண்டு தெற்கே பழனியை நோக்கி சென்று போ. நான் அங்கே வருகிறேன் என்று சொல்லினார். இடும்பனும் 2 மலைகளையும் அந்த ஆதிசேஷன் கயிறை கொண்டு கட்டி தோளில் சுமந்தபடியே பழனிக்கு அருகே வந்துவிட்டார். இடும்பனுக்கு ஓய்வு வேண்டும் என்றது போல் தோன்றியது. அவன் சுமந்து வந்தது மலைகள் அல்லவா? எனவே 2 மலைகளையும் அப்படியே பழனியில் இறக்கி வைத்துவிட்டு ஓய்வாக உட்கார்ந்தான். முருகனுக்கு ஞானம் பழம் கிடைக்காத கோபத்தில் குன்றின் மீது கோபமாக அமர்ந்திருந்தார். திடீரென்று அருகே 2 மலையை பார்த்ததும் குழந்தைக்கு கோபம் போய் ஆசையாக இருந்தது. விளையாட ஓடி வந்தது. இந்த மலையிலிருந்து அந்த மலை, அந்த மலையிலிருந்து இந்த மலை என்று ஓடி ஓடி களைத்து போய் மலையின் நடுவே அமர்ந்து விட்டது. இடும்பனுக்கு சோர்வும் போனது. மலையை மீண்டும் தூக்க முயன்றால் தூக்க முடியவில்லை. இது என்னடா இது? நான் கைலாயத்திலிருந்து சுலபமாக தூக்கி வந்துவிட்டேன், இங்கிருந்து நகர்த்த முடியவில்லையே. அப்படி நினைக்கும்போது அந்த மலையில் முருகன் இருப்பது அவருக்கு தெரிந்தது. அப்பா, கீழே இறங்கு, நான் இந்த மலையை சுமந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை அதுக்கு அனுமதிக்கலை. இந்த மலையை இங்கேருந்து எடுத்தா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு வேலை கொண்டு வந்து பயமுறுத்தினார். இடும்பனும் சும்மா இல்லைங்க, முருகன்கிட்ட சண்டை போட்டு தோற்று போய் முருகனின் வேலால் கொல்லப்பட்டான். இதை தூரம் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இடும்பனோட மனைவி இடும்பி ஓடி வந்து முருகனோட காலில் விழுந்து,
மன்னிப்பு கேட்டு அவருக்கு மீண்டும் உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. முருகனும் மகிழ்ச்சியாக சிரித்தபடி, என் கோபத்தை போக்கி என்னை சந்தோஷப்படுத்தி எனக்காக காவடி போல 2 மலைகளை சுமந்து வந்து ஒரே நிமிடத்தில் என்னுடைய கோபத்தை பறக்க வச்சிட்ட இந்த இடும்பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன்தான் எனக்கு காவலாக இந்த மலையோட அடிவாரத்தில் எப்போவும் இருப்பான். அவங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து என்னை பார்க்கணும். அப்படி வர்றவங்கள நானே ஓடி வந்து ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவரே தண்ணி கொண்டு வந்து அந்த இடும்பன் மேலே தெளித்து அவன் உயிரை மீண்டும் கொடுத்தார். அவன் கண்ணில் முதல்ல பார்த்த காட்சி கோவணத்தோட குழந்தை முருகன் நின்று கொண்டிருந்தது தான். இன்றும் பழனியில் அடிவாரத்தில் இடும்பனின் அனுமதி பெற்று பக்தர்கள் முருகனை தரிசிக்கிறார்கள். முதலில் முருகனுக்காக காவடி தூக்கியவன் இடும்பன். முருகனால்தான் அவன் இறந்த உயிரும் மீண்டும் வந்தது. இவன் நியாயப்படி முருகனின் தாய் தந்தையின் ஆசைக்காக முருகனிடம் தூது வந்தவன். அதனால்தான் தன் உயிர் போனதை பற்றியும் அவன் பெரியதாக கவலைப்படவில்லை. முருகனுக்காக காயப்பட்டதையும் பெரியதாக நினைக்கவில்லை. இறைவனுக்காக செய்யும் எந்த செயலும் நாம் உடல் எத்தனை காயப்பட்டாலும் கவலை இல்லைங்க. இதை உணர வச்சது இடும்பன்தான். முருகனுக்கு அவன் மீது கோபத்துக்கு பதிலாக அதிகமாக பாசம்தான் வந்துச்சு. முதல்ல காவடி சுமந்தவன் இடும்பன். முருகனை அதை பார்த்துட்டு கோபத்தை மறந்து மகிழ்ச்சியாக சிரிக்க வச்சதும் அவன்தான். முருகன் அந்த காவடியை பார்த்ததும் அவன் கூப்பிடாமையே ஓடி வந்தவன். இடும்பன் முருகன் கோபத்தில் கொன்னுட்டு அவரே தண்ணி தெளித்து உயிர் பெற்று எழ வச்சது. நேரடியாக முருகன் அருளை முதல் பெற்றவனும் இந்த இடும்பன்தான். அவனை வணங்கிட்டு பழனிமலை ஏறணும். தாய் தந்தையை வெறுத்து வந்தாலும் மலைகளா சிவனும் ஈசனும் முருகனுக்கு துணையாக அங்கேயே இருந்துட்டாங்க. அதனால தாங்க இந்த காவடி எடுக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் தங்கள் உடல் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு வேல் குத்திட்டு தேர் இழுத்துக்கிட்டு இப்படி நிறைய விஷயம் முருகனுக்காக செய்வாங்க. முருகன் குழந்தை இந்த விதவிதமான கலராக வித்தியாசமாக காவடி எடுக்கும்போது குழந்தை எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு காயப்படாமல் அவங்கள காப்பாற்றும். குழந்தை முருகன் ஆவினன் குடியிலிருந்து பழனிமலை மேலே வர்றதுக்கு போகரோட துணை தேவைப்பட்டது. போகருடைய கனவுல வந்த முருகன், நான் திரு ஆவினன் குடியில் இருந்து வரமாட்டேன், என்ன நீங்கள் வடிவமைச்சு சிவகிரி சக்திகிரி நடுவே பழனிமலையில் தண்டாயுதபாணியாக கோவணத்தோட உருவாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். போகர் அவருடைய வடிவத்தை அப்படியே நவபாஷாணங்கள் கொண்டு, அதாவது 9 வகையான விஷங்களை கொண்டு முருகனை கோவணத்தோடு உருவாக்கிட்டார். பழனியில் சிலையாகவும் வைத்துட்டார். இடும்பன் பழனிமலைக்கு அடிவாரத்தில் தங்க வச்சிட்டார். அவனை வணங்கிட்டு முருகனை பார்க்க போகணும். ஆனால் முருகனை இங்கே காலையில் கோவணத்தோடு இருக்கும்போது தரிசனம் செஞ்சிட்டா சாயங்காலம் ராஜாவாகலாம் என்ற ஒரு விஷயத்தை உணர்த்ததான் காலையில் கோவண தரிசனம், மாலையில் ராஜ அலங்கார தரிசனம் இங்கு மட்டுமே நடக்கிறது. காலையில் கோவண தரிசனம் எதற்காக என்று தெரியுமா? முருகனின் உடல் முழுவதும் நவபாஷாணங்கள் இருப்பதால் இரவு முழுவதும் முருகனின் உடல் சூடாக இருக்கும். சூடாக இருப்பதால் அந்த விஷங்களிலிருந்து வேர்த்து நீர் வடியும். இது நோய் தீர்க்கும் மருந்து. இந்த மருந்து காலையில் அவர்கள் அபிஷேகம் செய்யும் தீர்த்தம், பஞ்சாமிர்தம் போன்ற 2 பிரசாதங்களை மக்களுக்கு கொடுப்பார்கள். இதை சாப்பிடுவர்கள் உடலில் எந்த வகை நோயாக இருந்தாலும் மறைந்து போகும். இதனை
தீர்க்க முடியாத நோய்களே கிடையாது. அத்தனை சக்தி வாய்ந்த மருந்து. இந்த காலை அபிஷேகம் மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் அதன் பிறகு முருகனுக்கு அபிஷேகம் நடக்காது. இது மருத்துவ குணம் மிகுந்த பிரசாதம். அதன் பிறகு அலங்காரம் நடக்கும், அபிஷேகம் நடக்காது. மாலையில் ராஜ அலங்காரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும். இவரது வழியை இவரே உருவாக்கியது போல நாம் அனைவருக்கும் போக வழி இல்லை என்றால் இவரை தரிசனம் செய்துவிட்டால் இவரே வழிகாட்டி விடுவார். பழனி முருகனை கண்டால் கண் கலங்காதவர்கள் இருக்க முடியாது. அத்தனை பிரச்சனையும் அந்த குழந்தையிடம் சொல்லிவிட்டால் அந்த குழந்தை ஆறுதலாக ஓடி வந்து நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். பழனிமலை யுகங்களை கடந்து போகர் போன்ற நிறைய சித்தர்களுக்கு ஞானத்தை வழங்கியது. யாம் இருக்க பயமேன் என்று சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னதும் முருகனின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் அழகும் நம் கண்களில் நிறைந்தது. முருகா என்ற பெயரை சொன்னால் சொல்ல சொல்ல இனிக்குதடா என்று சொல்ல வைத்து மனதை மகிழ வைக்கிறது. காவடியாம் காவடி, கந்தவேலின் காவடி, கண்கொள்ளாத காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி. வேல்முருகன் நாமத்திலே விதவிதமான காவடி. வெற்றிவேலன் காவடி, வீரவேலன் காவடி, சிங்காரவேலனுக்கு சின்ன சின்ன காவடி, வண்ணமயில் தோகையில் ஆடி வரும் காவடி, பழனிமலை பாலகனுக்கு பால்குடம் காவடி, தென்பழனி வேலவனுக்கு தேன்குடத்தில் காவடி, சாமிநாத வேலனுக்கு சந்தனத்தில் காவடி, பாலசுப்பிரமணியனுக்கு பஞ்சாமிரத காவடி, ஆறுமுக வேலகனுக்கு அழகு மயில் காவடி, வண்ண வண்ண காவடி, வெற்றிவேலன் காவடி, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. முருகா, உன்னுடைய புகழை எந்த வகையில் சொன்னாலும் மனம் இனிக்குதடா, சொல்ல சொல்ல மணக்குதடா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தலைப்பில் இணைவோம்.